பெரம்பூருக்கு முதல்வர் விஜய் அவர்கள் வருகிறார். வரும்போது ஒரு நியூஸ், நம்ம சிட்டி கமிஷனர் மிஸ்டர் அருண் அவர்களை மாற்றப்பட்டார். அதுவும் சவுக்கு சங்கர் வீட்ல எல்லாம் இன்னைக்கு பயங்கரமா செலிப்ரேஷனா தான் இருக்கும். ஐயோ, ஹலோ, அவர் எங்கம்மா? குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரு. வெறும் ஐஸ்கிரீம் இல்ல, என்ன ஐஸ்கிரீம்? அருண் ஐஸ்கிரீம். நக்கல்யா அவனுக்கு. அண்ணே ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருக்கார்ல, அவருடைய ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். முக ஸ்டாலினுக்கு மட்டும் கோபம் வந்துருச்சு. அம்பிட்டு தான் தாவே காட்சிலாம் 6 மாசம்லாம் தாங்காது, சும்மா நடுநடுங்கிற மாட்டீங்க. ஐயா யாரியா நீயே அப்படின்னு பார்த்தா அண்ணே ராஜேந்திர பாலாஜி அவர்கள். ராஜேந்திர பாலாஜி அவனை பார்த்திருக்கியா? மூஞ்சி மூக்கு கண்ணு எல்லாம் மொத்தமா ஒரே இடத்துல இருக்கும். நீ அச்சு டாக்கு பார்த்திருக்கியா? அச்சு டாக்கு ஒரு பக்கம் வை போட்டாவ, அது பக்கத்துல ராஜேந்திர பாலாஜி போட்டாவ வை, அச்சு டாக்கு பிறந்த மாதிரியே இருக்கும். ராதாகிருஷ்ணன் பேச்சை கவனிக்கல. 6 மாதத்தில் திரு ஸ்டாலின் முதல்வர் ஆவார். திரு உதயநிதி கட்சியை பார்த்துக்குவார். 3வது ரொம்ப முக்கியம், திருச்சி சிவா விரைவில் மத்திய அமைச்சர் ஆவார்னா பாஜக துணை கொண்டுதான் தாவேக அரச முடிவு கொண்டு வர முடியும்னு நம்புறாங்களா திமுக காரங்க? சங்கியா நீ சங்கி தான்டா. இதுவரையும் குதிரை பேரம் கிடையாதுங்க தமிழ்நாட்டுல. 52 ராஜாஜி ஆட்சியில கூட போஸ்ட் அலைன்ஸ்ல சிரிக்கிறார் அவரு. ராஜாஜியே குதிரை பேரம் தான். இவர் தப்பா சொல்றாரு. இது எங்க தாத்தா சொல்லுவண்ட கெத்தா, இது எங்க தாத்தா. வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. தம்பி சொன்னா கேளுங்க. ஏய் ஏய், ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? உங்க அப்பன செத்தாடா போயிட்டான். உன் வயசு பையன் ஒருத்தன் உங்க அப்பனை தோக்கடிச்சிருக்கான். நீ நின்னு அழுதுகிட்டு இருக்க. கம்நாட்டி முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏன்டான சபையில உட்கார்ந்து வெளியே வந்தார். அவன்லாம் ஒரு ஆளாங்க சார். அவன் சொல்றதெல்லாம் தகுதி இருக்காங்க சார். அவன் ஃபர்ஸ்ட் நல்லவனா? மூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா ஒண்ணு புரியுது. அவன்லாம் வந்து சொல்றதுக்கு ஒரு தகுதியே கிடையாதுங்க சார். இதெல்லாம் ஆராசா ஸ்பீச்சை துணிச்சல் இருந்ததுன்னா சன் டிவில ஃபுல்லா போட சொல்லுங்க. உங்க டிவி தானே, திமுக டிவி தானே அது. சன் டிவில ஆராசா ஸ்பீச்சை கலைஞர் டிவில போட சொல்ல போட மாட்டானுங்கல்ல. தொடர்ச்சியாக ஆராசா இப்படி பேசி வருகிறார். ஆபாச பேச்சுக்களின் மொத்த வடிவம் தான் ஆராசா. முதுகு எலும்பு இல்லாத முதலமைச்சர் தான் எதுக்கு பேசணும்னு சொல்றா, சட்டமன்றத்துக்கு வெளியேறணும் அப்படின்னு சொல்றாரு. முதுகு எலும்பா இருக்கிறதுனாலதான் தனிச்சையா நின்னு இருக்காரு. இவனுங்கதான் முதுகு எலும்பு இல்லாதவங்க. பக்க பலமா அவன் இவன் சொல்லிட்டு அத்தனை பேர் சேர்த்து வச்சுட்டு பேசுறானுங்க. இவரு முதுகு எலும்பு இருக்கிறதுனாலதான் தனிச்சு நின்னு பேசுறாரு. முதலமைச்சர் பொய்யர் என்றாரு. அண்ணா ராஜாஜி இருந்தா முதலமைச்சர் பதவியில ஒரு பொய்யர் வந்து முதலமைச்சரா இருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் பொய்யரு. உண்மையான முதலமைச்சர் மக்களுக்காக நிக்கிறாருன்னா தளபதி விஜய் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. நாம் தமிழர் கட்சியிலே ஒரு சிலர் இருக்கா அண்ணே உடனே தானே ஒரு ஐயருக்கு பயில ஈழப்பயில பேமெண்ட வாங்கிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசுறத மட்டுமே வேலையா வச்சுட்டு இருப்பேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயமுறா. நாம் தமிழ் கட்சிக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், வெளி கட்சியில இந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு லைக் வந்து எந்த அளவுக்கு டிவிக்கு கொச்சையா பேச முடியுமோ ஒரு ஐயோக்கே இருக்கான் அப்படின்னு நான் சொன்னா இல்ல. யாரு தெரியுமா இவரு? நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர். நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய லெவல்ல அறியப்பட்ட நபர். நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்னே கேளுங்க. சோறு திங்க வேற தமிழக வெற்றி கழகத்தை திட்டுடான்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் நாம் தமிழர் கட்சி போர்வையில இருந்தே ஒரு யூடியூப்ல உட்கார்ந்து பேசிட்டே இருக்கான். மாப்ள ரகசியத்தை அலௌன்ஸ் பண்ணாதே, அசிங்கமா நினைப்பாங்களா இல்லையா? என்ன மாமா உனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். அவருடைய நோக்கம் தமிழக வெற்றி கழகத்தை திட்டணும். யோசிங்க, ஆளுக்கள் யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. அவன் நல்லா இருக்க கூடாது, அவனை சந்தோஷமா இருக்க விடக்கூடாது. யோசி, ஒன்னால அப்படி யோசி. யூடியூப்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். அவனுக்கு வேலையே டிவிக்கே கண்மூடித்தனமா எதிர்க்கணும். டிவிக்கு என்ன பண்ணுதோ, விஜய் அவர்கள் என்ன பண்றாரோ எல்லாத்தையும் எதிர்க்கணும். அவன் திட்ட உடனே அது நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவே நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் கூட பேச ஆரம்பிச்சிடும். இப்ப என்ன தமிழக வெற்றி கழகமா நாம் தமிழ் கட்சியா? இத முதல் உடைக்கணும். தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரி நாம் தமிழ் கட்சி அல்ல, நாம் தமிழர் கட்சிக்கு எதிரி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது.
நம்ம எல்லா கேட்ட கேள்விகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு தலைவர்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்சியோட முதன்மை தலைவர்கள், பேச்சாளர்கள், முதன்மை கட்ட தலைவர்கள், எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மான மரியாதை போயிட்டு ஜாக்கிரதை. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. அப்ப முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூருக்கு வந்துட்டாரு. முதலமைச்சர் அவரோட தொகுதிக்கு போறது ஏன் இவ்வளவு திருவிழாவை மக்கள் கொண்டாடுறாங்க? எனக்கு அதுதான் அந்த கேள்விக்கு பதில் தெரியும். கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. வேற லெவல்ல என்ட்ரிலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும், ரேஷன் பொருட்களை அவர் வாங்கி அவங்களுடைய மக்களுக்கு விநியோகம் செஞ்சதா இருக்கட்டும். எழுதிக்கிறேன். நீ எழுதிக்க. புடுங்கல்ல 10 போடியா, சும்மா கலந்து போடியா, நான் போய் பிரிச்சுக்கிறேன். பொன்னில ஒரு 20, பொன்னில ஒரு 20, அந்த போய் பிடிக்குது. இட்லி அரிசியில ஒரு 80, இட்லி அரிசியில ஒரு 80, அள்ளிப்படு அள்ளிப்படு அள்ளிப்படு. புடி, இன்னைக்கு உனக்கு நல்ல வியாபாரம். 250 மூட்டை விற்க போற நீ. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. சார் ஓபன். இப்படி பூமா திறக்கிறார் பாருடா. லெஜெண்டடா. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் குடும்ப அட்டை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தா நல்லா இருக்கியா? வாங்க வாங்க வாங்க, போயிட்டு வாங்க. வாங்கம்மா, வீட்டுல சௌக்கியமா? போயிட்டு வாங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வாங்கணுன்றதை விட அவரை பார்த்துதான் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாள் ஆசை நிறைவேற்றது. அவ்வளவு அழகா இருக்காரு. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். பேசுறது கேக்குறதே சந்தோஷமா இருந்துச்சு. அவ்வளவு அழகா இருக்காரு. அவரை பார்த்தானே என்னமா பண்ணுதே, வெக்கமா வருதே. எனக்கு அவர் போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும் ஆசை. இன்னும் வாங்கல, கொடுத்து வச்சுட்டேன். இன்னும் வீட்டுல வாங்கி வைக்கல. அதான் பார்பிக்யூ ஸ்மெல் வரல. ஓ பெரியப்பா. ஏன்னா இது வரைக்கும் எந்த சிஎம்மோட போட்டோ அப்படி வைக்கல. அவரோட போட்டோ வீட்டுல வாங்கி வைக்கணும். ஏய், என்னடா வயிறு வலிக்குது? வா டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குதுடா, வயிற்றுச்சலா இருக்கா? ஐயோ, ஜெலுசில் ஏதாவது வாங்கிட்டு வரவா? வியாசர்பாடி பஸ் டிப்போ பகுதியில அங்க ஆய்வு செய்கின்றார். அண்ணா கண்டக்டர் விசிலிஸ்டர்னு அடிக்கட்டும்டா. அண்ணா கீர் போட்டாச்சுனே. அப்ப போகலாங்கிறீங்களா? வாங்க தம்பி வாங்க. சரி வாங்க, போய் தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. இப்போ பேருந்துக்கு உள்ளேயே சென்று ஆய்வு செய்கிறார். நடக்குமா? நடந்துருச்சு. போகலாம், என்னால தாக்க முடியல. அண்ணா